வேலைநிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து பல்லவன் இல்லத்தில் உள்ள தொழிற்சங்க அலுவலகங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய அந்த வேலைநிறுத்தம் அப்படின்றது பொதுமக்களுடைய வாழ்வை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்ற ஒரு அச்சம் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அங்கே பல்லவன் இல்லத்தில் என்ன நிலவரம், அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டங்களில் எது பிரதானமாக பேசப்பட்டு வருகிறது? கள நிலவரம் என தாயுமானவன்? 15வது ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல், அது மட்டுமின்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய 96 மாதங்களுக்கான அகவிலைப்படி உயர்வு உட்பட 6 பிரதான கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டம் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது பல்லவன் நிலத்தில் தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தற்போது தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு பிரதானமாக 2 தொழிற்சங்கங்கள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உட்பட பல தொழிற்சங்க நிர்வாகிகள் இங்கே ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மற்றொரு புறம் CITU நிர்வாகிகளும் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னை மாநகர பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் 32 பணிமனைகள் இருக்கின்றன மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு. இந்த 32 பணிமனைகளையும் தற்போது டபுள் ஷிஃப்ட் பணியாளர்கள் ஆங்காங்கே பேருந்துகளை நிறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் தமிழகம் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரோட்டில் பேருந்துகள் தற்போதே நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் நம்மிடையே அண்ணா தொழிற்சங்க பேரவையை சேர்ந்த கமலக்கண்ணன் நம்மிடையே இருக்கிறாங்க. கேள்விகளை முன்வைக்கலாம். சார், நாளை முதல் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் அப்படின்றத அறிவிச்சிருந்தீங்க. நள்ளிரவு 12 மணிக்கு மேலே பேருந்துகள் எதுவும் ஓடாது அப்படின்றத சொல்லியிருந்தோம் சற்று முன்னர் பேட்டியில். ஆனால் தற்போதே பல இடங்களில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முன்கூட்டியே இந்த பேருந்துகள் நிறுத்தப்பட்டதற்கு அண்ணா தொழிற்சங்க பேரவை தான் காரணம் அப்படின்றதையும் அமைச்சர் சிவசங்கர் சற்று முன்னர் ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சிருந்தாங்க. பேருந்துகளில் இப்போவே நிறுத்தினதுக்கு காரணம் என்ன? இப்போ என்ன ஆலோசனை சார் பண்ணிருக்கோம்? சார், நாங்கள் அறிவிப்பு கொடுத்த பிரகாரம் தான் நாங்கள் செயல்பாடுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் தொழிலாளர்கள் இந்த டபுள் டியூட்டி போவாங்க. அவங்கெல்லாம் இப்போ போனால் நாளைக்கு நைட் வரைக்கும் வண்டி ஓட்டுற இருக்கிறவங்களாம் நாளைக்கு ஸ்ட்ரைக்குன்றதுனால இன்றைக்கே வண்டி நிறுத்திருக்கலாம். அது எங்களுக்கு தகவல் நீலகிரியில் கூட அந்த தகவல் கிடச்சிது, ஈரோட்டில் கிடச்சிது. இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி வேலை நிறுத்தம் இன்றைக்கி 6 மணி வரலாம் நாங்கள் அமைச்சருக்காக காத்திருக்கிறதா சொன்னோம். ஆனால் இங்கே வரலாம் வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த அழைப்பும் பல்லவன்லேருந்து அமைச்சர்கிட்ட இருந்து வரல. எங்களுடைய பொறுத்த வரைக்கும் அரசுக்கோ பொதுமக்களுக்கோ தொந்தரவு கொடுக்கணுன்றது எங்கள் நிலை இல்லை. எங்களுடைய நியாயமான கோரிக்கை அரசு தெரிவிக்கணும். இன்றைக்கி கூட அமைச்சர் நாளைக்கு வண்டிகளை ஓட்டுவதாக சொல்லும்போது IRTயில் ட்ரைனிங் முடித்தாங்க பாருங்கள். முதல்ல அவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. இங்கே பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி எங்களை 2 நாளாக காக்க வச்சுட்டு இன்றைக்கி அவங்கள ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க 2 நாளாக வண்டி ஓட்டணுன்றதுனால. இந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய அந்த அனுபவம்லாம் இன்றைக்கி புதுசாக வர டிரைவருக்கு இருக்குமான்னா தெரியாது. அவர்களை வச்சுலாம் வண்டி ஓட்டுறது அரசுக்கு தேவையில்லாத பணிச்சுமை, செலவு, மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன கேட்டோம்? 7 கோரிக்கையில் 6 பிரதான கோரிக்கையில் ஒரே ஒரு கோரிக்கை, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இந்த பொங்கலை கொண்டாடக்கூடிய வகையில் இந்த மாதம் கொடுக்கக்கூடிய அந்த DA நிலுவைத் தொகை மட்டுமாவது கொடுங்கணும். அந்த விதத்தில் அது கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 மாதம் இந்த DA நிலுவையில் இருக்குது. இந்த 2 எடுத்தோம்னாக்க ஒரு 70 கோடி ரூபாய் தான் வருது. அதை விடுத்து நாளைக்கு வண்டி ஓட்டுறன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 30-40 காவல்துறையினருக்கு பணி சுமை, அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்க சும்மா இருக்குது, அந்த கணக்கு எடுத்துங்களேன். அவங்க வேறு வேலை பார்க்கறது விட்டு இது பார்க்கணும். ஒரு 1500 ரூபானா கூட ஒரு 30 கோடி ரூபாய் அவங்களுக்கு செலவுகள் வரும். அது மட்டும் இல்லாமல் அனாவசியமாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வண்டி ஓட்டுறவங்களுக்கு. 3வது, நாளைக்கு வர போகிற டிரைவருக்கும் சம்பளம் கொடுக்கணும். இதையெல்லாம் விடுத்து அவர்களுக்கு தர வேண்டிய பணம் தான் இந்த 70 கோடி ரூபான்றது. அவங்களுக்கு அரசு தர வேண்டிய பணத்தை கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அரசு கொடுத்துருந்தால் இந்த வேலை நிறுத்தத்துக்கே வேலை இருந்திருக்காது. நாங்கள் அடுத்தது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.